நேற்றைய தினம் இறுதியிலே நாம் சுட்டிக்காட்டியது போல பெண்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள், அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்ப்போம். பொதுவாக பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு வாழ்வதற்கு செல்லும் பொழுது இயல்பாகவே வித்தியாசமான சூழ்நிலையை அவர்கள் சந்திப்பார்கள். தாயோடு இருப்பது போல, தகப்பனோடு இருப்பது போல, அண்ணன் தம்பிகளோடு இருப்பது போல, இரத்த சம்பந்தமான உறவினர்களோடு இருப்பது போல ஒரு நெருக்கமாகவோ ஒரு அந்யோன்யமாகவோ இல்லாமல் யார் என்றே தெரியாத ஒரு குடும்பத்திற்கு அவங்க வாழ்க்கைப்பட்டு போகிறார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அவர்களுடைய இந்த இல்லற வாழ்க்கை மூலமாக சில நாட்களிலேயே அது சகஜ நிலைக்கு வந்து விடுகிறது. நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். ஆனால் பிரச்சனை எங்கே வரும் என்று சொன்னால், சில ஆண்கள் மார்க்க வரம்புகளை மீறி பெண்களை அநியாயமாக விவாகரத்து செய்யும் பொழுது, அந்த விவாகரத்தின் மூலமாக சில பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது மற்ற பெண்களுடைய மனசுலையும் இந்த ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை கிடைப்பதற்காகவே நம்ம நிறைய நம்முடைய பெற்றோர்கள் கடன் பட்டிருக்கிறார்கள், சிரமப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்த பிறகு திடீரென்றே ஒரு விவாகரத்து கணவன் செய்து விட்டால், அதுவும் இந்த மார்க்கத்தில் லேசாக இருக்கிற விவாகரத்து, அவங்க மனக்குழப்பம் எப்படி வருது என்று சொன்னால், பிற மதத்தவர்கள் எப்படி அவங்களுடைய உள்ளத்தில் நச்சுக்கருத்தை விதைக்கிறார்கள் என்று சொன்னால், உடனே எடுத்த எடுப்பில் தலாக்குன்னு போயிடுறாங்க. இப்படி போகிற காரணத்தினால் பாதிப்பு யாருக்கு? பெண்களுக்கு தான். விவாகரத்து செய்த பிறகு ஒரு ஆணுக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. நடைமுறையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆண் விவாகரத்து செய்துட்டான்னு சொன்னால் உடனே பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. பெண்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தினாலையும் வரதட்சணை கொடுமை இருக்கிற காரணத்தினாலையும் பெண்கள் உடனே அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அதுபோக உடல் ரீதியாக ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து, 1-2 குழந்தைகளை பெற்றெடுத்து, அதனால் அவர்களுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த கவர்ச்சி அழகெல்லாம் கொஞ்சம் குறைந்து விட்ட நேரத்தில் அவங்க விவாகரத்து செய்யப்பட்டார்களே, ஆனால் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுறது என்ற ஒரு பயம் பரவலாக பெண்கள் மனசில் இருக்கும். ரொம்ப அந்யோன்யமாக கணவன் வாழ்க்கை நடத்துகிற சில பேர்கிட்ட இருக்காதே தவிர, ஏதாவது பிரச்சனை சண்டை வறுமையானால் இந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வு அவர்கள் அழுத்தி கொண்டு இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது விவாகரத்து செய்யப்பட்டு விட்டார்களே, ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மேலே கோபம் வரும். நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒரு பெண்ணை அவருடைய புருஷன் விவாகரத்து செஞ்சுட்டா அந்த பெண்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கும் பொழுது, இந்த மார்க்கத்திலான இந்த மாதிரி லேசாக்கி வச்சுருக்கிறாங்க, விவாகரத்து தலாக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக போயிடுறாங்க. வேறு சமுதாயத்து பெண்களாக இருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போகணும், எனக்கு மனைவி வேணாம்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும், வழக்கு தொடுத்து விசாரணை நடத்தி அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க, விவாகரத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க. நம்ம மார்க்கத்தில் என்னடான்னு கேட்டால், எடுத்தவன் அவன் பாட்டு தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான், கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இது ஒரு பொம்பளைகளுக்கு பாதிப்பாக தானே இருக்குது என்று சிலர் நினைக்கிறார்கள். அல்லது நினைக்காவிட்டால் அந்த மாதிரி கருத்துக்களை மற்றவங்க தூண்டி என்ன செய்கிறாங்க, விதைக்கவும் செய்கிறார்கள். அதுவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாங்கன்னு வைங்க, இதெல்லாம் கேள்விப்படுறதுனால வரக்கூடியது. அந்த விவாகரத்துக்கு ஆளான பெண் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு இஸ்லாமே அந்த இடத்துல வெறுப்பாக தெரியும். யார் விவாகரத்து செய்யப்பட்டு விட்டார்களோ அவன் பெரிய மார்க்கம், புருஷன் விட்டுட்டு போயிட்டான், ஏதாவது கேட்டிங்களா, இதான் மார்க்கமா என்றெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த விவாகரத்து செய்யப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாம் பெண்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. இதில் அவர்கள் நினைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நிச்சயமாக பாதிக்கப்படுறாங்க. அதில் இந்த குழந்தைகள்லாம் விட்டுட்டு குழந்தையும் கவனிக்காமல் ஓடி போயிடுவாங்க சில பேர். அப்போ இவங்களுடைய உடல் ரீதியான தேவைகளுக்கு ஒரு வழி தேட வேண்டி இருக்கிறது. குழந்தைகளையும் தன்னையும் பராமரித்துக் கொள்வதற்கான பொருளாதாரத்திற்காகவும் அவங்க ஏதாவது செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் சேர்த்து அவங்களை அழுத்தக்கூடிய நேரத்தில் எப்படி நமக்கு வாழ்க்கை கிடைக்கும், எப்படி சமுதாயத்தில் பாதுகாப்பு இருக்கும்,
ஒரு ஆடவன் துணை இல்லாமல் தனியாக எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும், அது அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது, படிக்க வைப்பது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அவங்க எதிர்கொள்ளும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்படுகிற அழுத்தம் சொல்லி மாளாது. அந்த மாதிரியான அழுத்தம் நிச்சயமாக என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம நினைத்து பார்க்கணும், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இறைவனுடைய மார்க்கமாக இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி இது விவாகரத்து செய்கிறத லேசாக்கி வைத்திருக்கிறது? கொஞ்சம் கஷ்டமாக்கி வைக்கலாமா இல்லையா? விவாகரத்து பண்ணுறாருன்னா நிறைய கெடுபிடிலாம் போட்டு அதெல்லாம் செஞ்சால் தானே விவாகரத்து வரும்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க என்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கூட பெண்களுக்கு வரும். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிச்சயமாக வரும். விவாகரத்தினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். ஆனால் நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோமேயானால் இது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம், இது நம்ம பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம், இந்த பாதிப்புக்கு நம்ம பயந்து இதனால் நம்ம வெறுத்தோம் என்று சொன்னால் இதை விட பெரிய பாதிப்புகள் வரும். அதுக்காகத்தான் இஸ்லாம் இந்த வழிமுறையை மக்களுக்கு என்ன செய்கிறது, சட்டமாக கொடுத்துருக்கிறது. அது என்ன பெரிய பாதிப்பு? வேறு வேறு சமுதாயத்தில் எல்லாம் கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னு வைங்க, ஓரளவுக்கு சமரசம் பேசி வச்சு பார்ப்பாங்க, சரியாக வரலன்னு வைங்க, ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரல, ஒத்த காலில் நிற்கிறான் எனக்கு வேணாம்னு சொல்லி. அப்போ இதை தீர்த்து கொள்வதற்காக எங்கே போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து வாங்குறதா இருந்தால் அங்கேயும் கொடுக்கத்தான் போகிறான், இழுத்தடிப்பான். நீதிமன்றத்தில் இல்லைன்னா சொல்லுவான், நீதிமன்றத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த வழக்கை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் என்று என்ன செய்வான், அந்த விவாகரத்துக்காக வேண்டி அதை வாங்கிறதுக்காக வேண்டி இவன் அலையுவான். இவனுடைய கோரிக்கையை வைத்து நோட்டீஸ் அனுப்பி அந்த பெண்ணு அலையணும். இப்படி 5 வருஷத்துக்கு என்ன செய்யணும், விவாகரத்துக்கு அலைவார்கள். அது வரைக்கும் இவன் கணவனாகவும் இருக்க மாட்டான், மனைவியாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த 5 வருஷ காலத்து இடைவெளியில் அவன் இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தால் இவன் அவளோட வாழ்க்கை நடத்துவானா? விவாகரத்துன்னு எப்போ கோர்ட்டுக்கு போயிட்டானோ, கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா? சேர்ந்து வாழ்ந்தால் விவாகரத்து கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்களே. அப்போ சேர்ந்து வாழ மாட்டாங்க. விவாகரத்து வாங்குகிற 5 வருஷ காலத்திற்கும் இவன் அந்த பெண்ணுக்கு கணவனாக இருக்க மாட்டான், அவளும் இவனுக்கு மனைவியாக இருக்க மாட்டான். இவன் தனியாக போயிட்டுருப்பான், அவங்க தனியாக போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த இடைவெளியில் அவள் ஒரு செக்யூரிட்டியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது. அது என்ன ஆகுமோ ஏதாகுமோ தீர்ப்பாகுமோன்ற ஒரு பயத்தில் பதட்டத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருப்பாள். இவன் என்ன செய்வான், ஆம்பளை தானே, இவன் என்ன செய்வான்னு கேட்டால் தப்பான வழியில் ஒரு ஒப்பாட்டி வச்சுக்கிடுவான். இது மிகைப்படுத்தி கதையாக கற்பனையாக சொல்லலை. நாடு முழுவதும் முஸ்லீம் அல்லாத சமுதாய மக்கள்கிட்ட அதிகமாக இது காணப்படுகிறது. மனைவியை விட்டு விட்டு விவாகரத்துக்கு வழக்க போட்டு விட்டு அவன் பாட்டுக்கு என்ன செய்வான், யாரோடையாவது தவறான முறையில் உறவு வைத்துக் கொள்வான், அவனுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. அப்போ இந்த மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சில பேர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. பிடிக்கலன்னு ஆனது போய் யாராவது ஒட்டி வைக்க இயலுமா? சின்ன பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அட்வைஸ் பண்ணி 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்து வைக்கலாம். அடிப்படையிலேயே சேரவே முடியாத அளவுக்கு பிரிஞ்சு இருந்தாங்கன்னு வைங்க, என்ன அறிவுரை சொன்னாலும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கூட நிற்காது. அதுதான் முடிவுங்கிற அளவுக்கு வந்து விட்டார்களே. ஆனால் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த பொண்ணு பிடிக்கலை, ஆனால் கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் இழுப்பானுவோம், 5 வருஷம் வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது, நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும், என்ன செஞ்சால் சரியாக வரும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அந்த பெண்ணை விவாகரத்துக்கு 5 வருஷம் கழிச்சு தான் வேறு கல்யாணம் பண்ணைகள் இவனுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு 2 கல்யாணத்துக்கு அனுமதி கிடையாது, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அந்த அளவு பண்ணலை. அதனால் என்ன செய்வான்னு, நம்ம ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த மனைவியிட்டு நம்ம பிரிஞ்சாக வேண்டும். பிரிகிறதா இருந்தால் 5 வருஷம் 6 வருஷம் கோர்ட்டில் என்ன செய்யணும், அலையணும். அதுக்கு பிறகு தான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும். பேசாமல் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டா அப்படின்னு நினச்சி கொளுத்துறான். ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவு, சமையல் கேஸ் வெடித்து இளம்பன் சாவு, தீப்பிடித்து சாவு, சேலையில் தீப்பிடித்து சாவுன்னெலாம் செய்திகள் வருத. அப்படி யாராவது அப்படி நடக்குமா? சமைக்கும் பொழுது தீப்பிடிச்சி சாவுற அளவு லேசாப்பட்ட தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு போயிடுவாங்களே தவிர, தீப்பிடிச்சி சாவுறதுனா முழுசாக மண்ணெண்ணெய் ஊற்றுனா தான் தீப்பிடிக்கும். லேசாக கையில் தீப்பட்டுருச்சுன்னா என்ன செய்வோம், உடனே கையை எடுத்துருவோம், பாதுகாத்துக்குருவோம். ஒரு சேலையில் ஒரு முனையில் பிடிச்சின்னா உடனே அணைச்சிருவோம். மொத்தம் உடம்புலையும் பற்றிக்கிட்டு எரிஞ்சு ஒரு பொண்ணு செத்து போகிறான்னு சொன்னால் முழுசாக மண்ணெண்ணெயை ஊற்றாமையே அப்படி சாக முடியும்? மண்ணெண்ணெயை பெட்ரோலையை ஊற்றி தானே கொளுத்துறான். அப்போ பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறாங்க. இந்த பெண்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி தீப்பிடிச்சு செத்தாங்கன்னு சொன்னால், சந்தேகத்திற்குரிய மரணம் வந்தது என்று சொன்னால் அதில் 90%
கணவனாலும் கணவனின் குடும்பத்தாராலும் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். அதான் உண்மைன்னு நாடாளுமன்றத்தில் என்ன செய்கிறான், அறிக்கை தாக்கல் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லாமல் பல மாநிலங்களில் சட்டம் போட்டிருக்கிறான். என்ன சட்டம் போட்டிருக்கிறான், திருமணமாகி 7 ஆண்டுக்குள் அந்த பொம்பளை மரணித்தாலேயானால் புகார் வந்து விட்டால் ஆர்டிஓ மூலமாக விசாரணை பண்ணி புருஷனுடைய குடும்பத்தார் தான் கொலை பண்ணாங்களா என்று அதுக்கு ஒரு விசாரணை நடக்கும். அதெல்லாம் விசாரித்து அதை ஒரு கண்துடைப்பு விசாரணை தான். எந்த விசாரணையாக இருந்தாலும் காசை கொடுத்தா தீர்ப்பது மாதிரி வந்துடும். கொலையே பண்ணியிருந்தாலும் தப்பிச்சுக்கிடுவாங்க. ஏன், கொலை செஞ்சவங்க வந்து எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருப்பான், கொல்லப்பட்டவங்க எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்கள இழந்து நிற்கிறாங்க. காசு கொடுத்து என் பிள்ளைய கொண்டாங்கன்னு தீர்ப்பு வாங்க மாட்டாங்க. கொலையும் பண்ணி போடுறான். அந்த விசாரணை இந்த விசாரணைன்னு போடுறாங்க. விசாரணையில் பண்ணுவோம் அது விபத்து என்று தெரிகிறது, அது ஸ்டவ் வெடித்தது என்று தெரிகிறது, சாதாரண மரணம் என்று தெரிகிறது என்று இவங்க தீர்ப்பு எழுதிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் உலகத்தில் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ தெரியும் அந்த பொண்ணு வாழாவட்டியாக இருக்குது, இந்த பொண்ணு கஷ்டப்படுது, அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு இவங்க அனுப்பி விட்டுறாங்க. முஸ்லீமில் விவாகரத்து பண்ணி இருக்குது, ஏற்ற வீட்டில் ஒன்று இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு உறுத்துது. அடுத்த வீட்டில் ஒன்று அது மாதிரி இருக்கும், கணவனால் கைவிடப்பட்டு அது கஷ்டப்படும், சோத்து கஷ்டப்படும், வேலை இல்லாமல் கஷ்டப்படும், பிள்ளை வளர்க்க கஷ்டப்படும். அந்த பொண்ணை நம்மளே பார்ப்போம், ஒரு நாளைக்கு 4 தடவை பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அது பரிதாப நிலையெல்லாம் பார்ப்போமா, அது வந்து பெரிய ஒரு கொடுமை மாதிரி தெரிஞ்சு கொண்டே இருக்கும். வேறு மதங்களில் விவாகரத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறான், கொலை பண்ணி தொலைச்சிட்றான். அப்போ ஒரு பெண்ணை வந்து புருஷனுக்கு பிடிக்கலங்கும்போது, பிடிக்கலன்னா நஞ்சு மாதிரி வெறுக்கிற அளவுக்கு வந்து விட்ட பிறகு எதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு சேரணும், ஃபார்மாலிட்டிக்கு போய் சேர்த்து வைன்னு உத்தரவு போட்டு 5 வருஷம் வரைக்கும் நீ ஏதாவது செஞ்சு பாருன்னு சொன்னால் அவன் 5 வருஷம் வரைக்கும் இருக்கிறான். அவன் பிடிக்கலன்னு வெறுப்பு லெவலில் இருக்கிறான். அவனோட போய் நீ 5 வருஷத்துக்கு நீ கேஸ் நடத்துன்னு சொன்னால் என்ன செய்கிறான். இந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து குடும்பத்தார்களை கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கொலை செய்து விட்டு, அது வந்து ஏன்னா சாட்சி வைக்கலாம், அதில் வேறு கொலைகள்னால் சாட்சியை வச்சு நிரூபிக்கலாம். புருஷன் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி செத்து போயிட்டால் யார் சாட்சி சொல்வா, அதில் இருக்கிறதெல்லாம் அந்த புருஷன் விட்ட ஆளுக்கு தான் இருப்பாங்க, வேறு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த பொண்ணை வந்து அதுக்கு தீ வச்சு கொளுத்துனாண்டு அந்த பையனோட அம்மா சொல்ல போகிறாளா? சாட்சியை வச்சு தானே, விட்னஸ் இல்லாமல் எந்த கேஸ் நிற்காது. எந்த ஒரு கேஸை இருந்தாலும் ஐ விட்னஸ் இருக்கணும், நான் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னாதான் கேஸு நிற்கும். சந்தர்ப்ப சாட்சியங்களை கொண்டு சில வழக்குகள் நிற்கும், 99% வழக்குகள் வந்து நிற்காது. அப்போ கண்ணால் பார்த்த ஐ விட்னஸ் இருக்கிறது என்று வரணும். இப்போ ஒரு புருஷன் வீட்டில் ஒரு பொம்பளையை கொலை பண்ணி விட்டான்னு சொன்னால் ஐ விட்னஸ் யாராக இருப்பாங்க, புருஷனாக இருப்பான், புருஷனுடைய அம்மாவாக இருப்பாங்க, புருஷனுடைய அப்பாவாக இருப்பார், புருஷனுடைய அண்ணனாக இருப்பாங்க, புருஷனுடைய தம்பியாக இருப்பாங்க, புருஷனுடைய அக்காவாக இருப்பாங்க, புருஷனுடைய தங்கச்சியாக இருப்பாங்க. இவங்க எப்படி இந்த பொண்ணை கொண்டான்னு சொல்லுவாங்க? ஐ விட்னஸ்கள் பூராவுமே அந்த சைடில் உள்ளவங்களாக இருக்கும் பொழுது கோர்ட்லையும் நிரூபிக்க முடியவில்லை. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த விவாகரத்து விஷயம் வந்து பெண்களுக்கு பாதிப்பு என்பதில் மறுப்பே இல்லை. ஆனால் இது பாதிப்பு என்பதற்காக விவாகரத்தை செய்யாதே என்று சட்டம் போட்டால் அதை விட பெரிய பாதிப்பு வந்துடும். பாதிப்பு தான், அதில் டவுட்டே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், சின்ன பாதிப்பா பெரிய பாதிப்பா என்கிற நிலை வந்தால் ஒரு அறிவுள்ள ஒருவன் எதை தேர்ந்தெடுத்து கொள்ளணும்? சின்ன பாதிப்பை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பெரிய பாதிப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு சின்ன உன் தலையை கூட இல்லாட்டி கையை கொடுன்னு கேட்குறான். 2ல் 1 தான், இல்லாட்டி விட மாட்டேங்கிறான். கையை எடுத்துகிட்டு போடான்னு சொல்ல வேண்டியான, கை போகிறது கஷ்டம்தான், தலை போனால் இருக்கவே மாட்டோமே. நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தலையா கையா, வாழை வச்சுக்கிட்டான், 2ல் 1 எடுத்தான் தீர்வேன், என்னடா சொல்கிறேன்னு இருக்கிறான். நம்ம என்ன செய்வோம், கையை எடுப்போம். கை எடுக்க நல்லதுன்னு அர்த்தமா? நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. கையை எடுத்தால் உசுரோடையாச்சும் இருப்போம், கை தான் இருக்காது, நம்ம உசுரோடையாச்சும் இருப்போம். தலையை சிவிக்கன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சுக்காது, ஒன்றுமே இல்லை. அப்போ 100% இழப்பதை விட ஒரு 10% இழந்துட்டு போகிறோம், ஒரு 5% இழந்துட்டு போகிறோம். 95 காப்பாற்றிக்கிறோமா? இல்லை விரல் போயிடும், கை போயிடும், போயிட்டு போகுதே, ஒரு கால் போயிட்டு போகுதே, அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுப்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் விவாகரத்து செய்யப்படுவதால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும், விவாகரத்தை லேசாக ஆக்காமல் இருந்தால் இந்த ஆண்களுடைய கொடூர புத்தியின் காரணமாகவும் இந்த விவாகரத்துக்காக வேண்டி நிறைய அலைய வேண்டி இருக்கிற காரணத்தினாலையும் வெறிபிடித்த ஆண்கள் தங்கள் மனைவிமார்களே கொலை செய்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உம்மத்தில், இந்த சமுதாயத்தில் பிறந்த பெண்கள் மாத்திரம்தான் விவாகரத்து செய்யப்பட்டு உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிடிக்காத கணவன் அவன் ஏன் கொல்ல போகிறான்? பிடிக்க டைவர்ஸ் பண்ணிட்டு போய் இருந்துட்டு போகிற, உசுரோட இருந்துட்டு போகிற. நம்ம கஷ்டப்படுவதை தான் பார்க்குறோமே தவிர ஆள் ஒட்டுமொத்தமாக காலியாகிறத பார்க்க மாட்டேங்கிறோம்.
அதிலிருந்து தடுப்பு. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் என்ன பண்ணுறான்? படைச்சவனுக்கு தெரியும் ஆணுடைய சுபாவம் என்ன, பெண்ணுடைய சுபாவம் என்ன, இவன் என்ன எந்த ரேஞ்சுக்கு போவான், அவன் எந்த ரேஞ்சுக்கு போவா, எல்லாத்தையும் யாருக்கு தெரியும்? படைத்த இறைவனுக்கு தெரியும். அப்போ தலாக்கு என்கிற விவாகரத்தினால் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த என்ன நினைக்கணும், இந்த பாதிப்பு நம்ம சமூக அமைப்பில் ஏற்படுகிற, நம்ம நாட்டில் இது கூட பாதிப்புங்க. அரபு நாட்டில் வேறு நாடுகளில் அந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்? அங்கெல்லாம் மறுமணங்கள் ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கும். இந்த புருஷன் போடா வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோன்ற அளவு இருக்கும். இவன் தான் என்ன செய்கிறான், நம்ம நாட்டில் என்ன செய்ய வேண்டாம், பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் அவன் வந்து ஒரு கன்னி பெண்ணாக தான் இருக்கணுங்கிறது ஒரு பெரிய இதாக வைத்து கொண்டு இருப்பான் உள்ள தவிர அங்கெல்லாம் மேற்றே கிடையாது. யாருக்கு வேண்டாலும் இப்போ வேண்டாம் என்ன செய்யும், வாழ்க்கை கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழாத காரணத்தினால் பெண்களுக்கு கூடுதலாக இன்னொரு பாதிப்பும் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் வந்து விவாகரத்து பிடிக்கல என்று சொன்னால் அதுக்காக வேண்டி எப்படி சொல்லலை, எடுத்த எடுப்பில் விவாகரத்து செய்ய சொல்லவே இல்லை. நம்ம சமுதாயத்தில் பண்ணுற அநியாயத்தையும் சொல்லி காட்ட வேண்டி இருக்கிறது. பெண்களுக்கு வந்து என்ன செய்கிறான், தபாலில் தலாக் தலாக் தலாக்குங்கிறான், இது தலாக்கா, முத்தலாக்குங்கிறான், தலாக் தலாக்குன்னு சொல்கிறான், முத்தலாக்கு விட்டால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான், எஸ்எம்எஸில் தலாக் அனுப்புகிறான், டெலிஃபோனில் தலாக்குங்கிறான். தலாக்குன்னு அப்படியா? ஒரு மனைவியோட ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அது என்னென்ன வழிமுறையெல்லாம் கையாளணும் அல்லாஹ் பல பல வழிமுறைகளை சொல்லித்தர்றான். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ஆண்கள் செய்வதனால் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரலாமே தவிர இஸ்லாத்தின் மீது வரக்கூடாதுங்க. இவர்கள் இஸ்லாமிய வரம்புக்கு வெளியே நின்று இதை செய்கிறாங்க. முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு பிடிக்கலைன்னா என்ன செய்யக்கூடாது, உடனே தலாக்குன்ற கூடாது. என்ன செய்யணும், 2 பேருக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் 2 பேருக்கு என்ன செய்யணும், இப்போ இலூஹுன்ன அவங்களுக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லணும். கணவனாக இருக்கக்கூடியவன் விவாகரத்து செய்யாமல் இதை நீ மார்க்கப்படி உனக்கு கடமை இருக்கிறது, என்ன இருந்தாலும் நான் புருஷனாக இருக்கேன், நீ மனைவியாக இருக்கிற, மனைவிக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, கணவனுக்குன்னு சில உரிமைகள் இருக்கிறது, உன் உரிமையை நான் தர்றேன், ஏன் உரிமையை நீ பேண வேண்டும் என்கிற மாதிரியெல்லாம் அறிவுரை சொல்லி மறுமையை சொல்லி இஸ்லாத்தினுடைய போதனைகளை சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சால் தானே சொல்கிறது, நம்மளும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் பெண்களுடைய உரிமைகள் கடமைகளை எல்லாம். அந்த மாதிரியாக இந்த கணவன்மார்கள் மனைவிக்கு முதல்ல என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். சொல்லி பார்த்து வேலையை பார்த்து போயா, குரான் ஆச்சு ஹதீஸாச்சு அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிட்டாள்னு சொன்னால் என்ன செய்யணும், வஹஜுருஹுன்ன ஃபில், உடனே தலாக்குன்ற கூடாது, வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையிலிருந்து விளக்குங்கள். என்ன மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டால், நீ தனியாக நான் தனியாக, தலாக்கு இல்லை, நான் அந்த ரூமில் படுத்துக்க, இந்த ரூமில் படுத்துக்க, கட்டில் மேலே படுத்துக்க, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இருவரும் தனித்தனியாக சேர மாட்டேன்னு சொல்லணும். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் நம்ம அருகில் படுக்கலைன்னு சொல்வது, அருகில் நம்மளை புறக்கணிக்கிறான் என்று சொல்வது அவன் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவரிடத்துல தவறு இருக்குமே, ஆனால் நம்மளை வந்து இந்த கணவன் வந்து ஒதுங்கிறவும் செய்வார், நம்ம கண்டிப்பாக வேணும்னு அவர் நினைக்கல, தேவைப்பட்டால் என்ன செய்வார், நம்ம விட்டுன்னு போயிடுவாருங்கிற கருத்து அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதுனால அந்த பெண்ணிடத்தில் தவறு இருக்குமே, ஆனால் இதுக்காக எங்கே தனியாக படுக்கிற என்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்குருவோம் அப்படின்னு வருவார்கள். அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, முதல்ல அறிவுரை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, படுக்கையில் இருந்து அவங்கள ஒதுக்கி வைத்து பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு, நீ தனியாக படுத்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். பொதுவாக கொஞ்சம் பிரிந்தார்கள்னு வைங்களேன், அப்போ தான் அதனுடைய இது விளங்கும். சேர்ந்தே இருக்கும்போது விளங்காதது பிரிந்த பிறகு என்ன செய்யும், ஒருத்தருடைய அருமை ஒருத்தருக்கு தெரியும். பொண்டாட்டி இல்லாமல் இவன் படுற கஷ்டம், தலாக்குங்கிற மாதிரி பிரியாமல் இப்படி பிரிஞ்சுக்கிறணும். விவாகரத்து பண்ணிவிடக்கூடாது, நீ தெரியாது நான் தனியாக இருந்துக்கிறேன்னு அப்படி தனியாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவள் இல்லாமல் இவன் படுற கஷ்டம் இவனுக்கு தெரியும், அவளுக்கும் இந்த புருஷனை புறக்கணிப்பதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டம் தெரியும். 2 பேர் நிதானத்துக்கு வருவார்கள். நம்மள்கிட்ட உள்ள தவிர நம்ம திருத்திக்கிறோம், நம்மள்கிட்ட உள்ள தவிர நம்ம திருத்திக்கிறோம் 2 பேர் நினைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இணக்கம் ஏற்பட்டு போயிடும். யோஃபிக்குள்ளாகு பயனகுமா, அல்லாஹ் 2 பேருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் என்றெல்லாம் அல்லாவே சொல்லி காட்டுகிறான். இதுக்கு பிறகு என்ன செய்யணும் இப்படின்னு சொல்லி பார்த்தானா சரியாக வரல, உடனே தலாக்குன்ற கூடாது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் குடும்பத்தார்ட்ட வந்து சொல்லணும். இவன் மாப்பிள்ளையாக இருக்கானா என்ன செய்யணும், இவனுடைய வாப்பாட்டையும் போய் சொல்லணும், மாமனார்ட்டையும் போய் சொல்லணும். 2 குடும்பத்தார்ட்டையும் போய் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, என்னால் வாழ முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது, அப்போ என்ன செய்கிறதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், ஃபபாது ஹக்கமன் மின் அகலிஹி வ ஹக்கம மின் அகலிஹா. அப்போ இந்த தரப்பில் இவன் மேலே அக்கறை உள்ள ஒரு ஆள் பெரிய ஆள் எடுத்துக்கிடுவோம், பெண்ணும் தரப்பில் ஒரு பெரிய ஆள் எடுத்துக்கிடுவோம். பொதுவாக எப்போவுமே பிரச்சனை வந்து சம்மந்தப்பட்டவங்களே பேசுனாங்கன்னு சொன்னால் தீராது, அந்த டென்ஷன் கோபத்தில் இருப்பாங்க. நடுவராக இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க வரியாக பேசுனா என்ன செய்யும், நடுவரில் 2 வகை இருக்குது. நாளைக்கு வர்றதை இன்னைக்கு உண்டாக்கிட்டு போகிற நடுவன் இருக்கிறான்,
சண்டை நடுவர்னு சொன்னால் இவன் 10 சொன்னான்டா அது 20 வந்து இங்கே சொல்லி கொடுப்பான். இவன் ஏதாவது கோபமாக சொல்லுவான்ல, அங்கே போய் என்ன செய்யறது, அது 40 சொல்லிடுறது. இப்படி உள்ளவன் நடுவர் கிடையாது. நடுவர்னா என்னவா இருக்கணும், என்னப்பா பிரச்சனை கேட்கும்போது கூட ஏதாவது சொல்லுவான்ல, இவன் சொல்வதில் முக்கால்வாசி கழிச்சிட்டு அவள்கிட்ட போகணும். நீந்தாம கோபமாக இருக்கிற, அவர் உன் மேலே உசுரா வச்சுட்டு இருக்காரு, உன் ஏங்கிக்கிட்டு இருக்காரு, அப்படி டைலாக் விடணும். அவன் ஏதாவது கோபமாக சொல்லுவாள்ல, அதில் முக்கால்வாசி கழிச்சு விட்டு நல்லபடி அங்கிட்டு வந்து சொல்லணும். சேர்த்து வைக்கிற போய் சொல்லலாம்ல. லைசல் கதாபுள்ளது யுசுலிகு பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறவன் பொய்யன் கிடையாது. பொய் சொன்னாலும் 2 பேரை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி எவ்வளவு பொய் சொன்னாலும் அது நன்மை. பொய்கின்ற வராது. சேர்த்து வைக்க தானே சொல்கிறீங்க. அப்போ அவள் திட்டுனாலும், இந்த புருஷனை பற்றி திட்டுனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரே உங்கள் ஏக்கமாக தாங்க இருக்குப்பா, சாப்பிட்டு 3 நாளாச்சா அப்படின்னு பேசிக்கிறாங்கலாம், என்ன செய்யணும், குடும்பத்தார இப்படிலாம் சொல்லணும். அப்படி இல்லாட்டா கூட இதான் ஹக்கமுங்கிறது. அப்போ 2 நடுவர்களை வைத்து பேசும் பொழுது என்ன செய்யும், இந்த டென்ஷன்லாம் குறையும். அப்போ அப்படியா, நம்ம தான் தப்பாக வழங்கிட்டோமோ, நம்ம மேலே ஒரு பிரியமாக தான் இருக்காளா, நம்ம மேலே பிரியமாக தான் இருக்காரான்னு அப்படி அந்த இறங்கி 2 பேருமே இறங்கிடுவா. அப்புறமேல 2 பேரும் உட்கார வச்சு பேசினா செய்வாங்க, சேர்ந்துக்கிடுவாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், எப்படி தலாக்குக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களை என்னன்னு கேட்டால் பல படித்தங்களை சொல்லி காட்டுக்கிறான். அப்போ ஃபபாசு ஹக்கமன் மின் அகலிஹி வ ஹக்கமன் மின் அகலிஹா, 2 குடும்பத்தார் சார்பாகவும் 2 நடுவர்களை அனுப்பி அவங்க வழியாக பேச்சுவார்த்தை நடத்தும். நேரம் பேசக்கூடாது 2 பேரையும். எந்த விவகாரத்தையும் 2 பேரையும் பேசக்கூடாது. பேசுனா தீராது. அந்த கோவம் பார்த்தவனும் கோவம் வந்து தன்னால் வெறியில் இருக்கும் பொழுது இவனை பார்த்து அவளுக்கு கோவம் வரும், அவளை பார்த்து இவனுக்கு கோவம் வருமா, முடிவு வர இன்னும் குத்தி போயிடும். 40லேருந்து 80 ஆகி போயிடும். அப்போ 40 வந்து 20 ஆக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, 80 ஆக்கி விட்டுறக்கூடாது. அந்த வெறியெல்லாம் குறைச்சி அந்த இணக்கத்தையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இதான பிரச்சனை, இதான் இப்போ எல்லா வீட்லையும் உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவரை ஹக்கம்னா அது மாதிரி ஆளாக இருக்கணும், சேர்த்து வைக்கணும், 2 பேரும் நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படி நினைப்பான். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அது மாதிரி செய்யுங்கன்னு எல்லாம் என்ன செய்கிறான், அடுத்த வழியை காட்டுறான். இதுக்கு பிறகு தான் இதெல்லாம் சரியாக வரலன்றா தான் என்ன செய்யணும், அப்போ வந்து விவாகரத்து செய்யுங்க. இவ்வளவும் வரலன்னு சொன்னால் விவாகரத்து அவளும் செய்யலாம், இவனும் செய்யலாம். இவனுக்கு மட்டும் இந்த உரிமையை கொடுக்கல, பெண்கள் தரப்புலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவாகரத்து எப்படி செய்யணும், 3 சான்ஸ் கொடுக்குறான். இல்லை எதுக்காக 3 சான்ஸ் கொடுக்குறான், அதான் அந்த கோபத்தில் இவன் வந்து ஏதாவது செஞ்சு தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது அல்லாஹ் உரிமையை கொடுத்தானே தவிர அது கூட எப்படி கொடுக்குறான்னு சொன்னால், நீ வந்து கோபத்தில் தலாக்குன்னு சொல்லிடுவ, அதோடு நீ இழந்துடக்கூடாதுப்பா. தலாக்குன்னு சொன்ன பிறகு உனக்கு உணர்வுலாம் வரும், உனக்கு வந்து நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு ஃபீலிங்லாம் வரும், மறுமையை நினச்சி பயப்படுவ. அந்த பெண்ணை நம்ம இது பண்ணிட்டோமோ, கொடுமைப்படுத்திட்டோமோ, எல்லாம் கேட்பானோ, மனிதருக்கு அநியாயம் செஞ்சிட்டோமோ, இளம் பெண்ணாக நம்ம கூட்டிகிட்டு வந்தோமே, நம்ம அனுபவித்து விட்டு அவளை வந்து ஒரு இளமையெல்லாம் கெடுத்து இன்றைக்கி அழகு இல்லாமல் அந்த மாதிரி இளமை இல்லாமல் ஆக்கிவிட்டோமே, அவளை தெருவில் விட்டுட்டோமே, எல்லாம் கேள்வி கேட்பானோன்ற ஒரு பயமெல்லாம் வரும் மனிதனுக்கு. அதுக்காக எல்லாம் என்ன பண்ணுறான், தலாக்குன்னா 1 தடவை தான் தலாக்கு சொல்லணும். 3ன்னு சொன்னாலும் அது 1 தடவை தான். ஒரு தலாக்கு சொல்லுமா என்ன செய்யறான், தலாக்குங்கிறான், அல்லது முத்தலாக்குங்கிறான், 3000 தலாக்குங்கிறான், அடியோடு தலாக்குங்கிறான், என்ன வார்த்தையை சொன்னாலும் சரிதான். அதுக்கு அர்த்தம் என்ன, 1 தலாக், 1 சான்ஸ், 3 சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது. 1 சான்ஸை பயன்படுத்தி விட்டான். இந்த 1 சான்ஸ் 1 தடவை தலாக்குன்னு சொன்னவுடனே அவங்க பிரிஞ்சிருவாங்களான்னா பிரிய மாட்டாங்க. தலாக்குன்னு சொல்லிட்டான்ல, இவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற 3 சான்ஸில் 3 வாய்ப்புகளில் 1 வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான். இப்போ தலாக்குன்னு சொன்ன பிறகு அந்த மனைவி வந்து 3 மாதவிடாய் வர்ற வரைக்கும், 3 மாதவிடாய் என்பது 3 மாதமும் ஆகலாம், 2 மாதத்திற்குள்ளே என்ன செய்யணும், ஆரம்பமாக இருந்தால் 3 மாதவிடாய் கூட வந்து நம்ம 70 நாள் கூட 3 மாதவிடாய் வந்துடும். 3 மாதவிடாய் காலத்துக்கு உள்ள அவன் தலாக்கு சொன்னான்ல, அதை வாபஸ் வாங்கிக்கலாம். வாபஸ்னா எப்படி, சான்ஸ் நம்பர் குறைஞ்சி போயிடும், சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிட்டான்ல, 10 நாள் ஆச்சு, சரிவா நம்ம சேர்ந்துக்கிறோம், முடிஞ்சு வச்சுக்கிறது, கல்யாணம் பண்ண வேண்டியதில்லை, சும்மா கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதுதான். அது ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதுக்கு பாத்தியா ஒன்றும் கிடையாது, அதுக்கு சடங்குலாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு மறு கல்யாணம் ஒன்றுமே கிடையாது. தலாக்குன்னு 1 தலாக்குன்னு சொன்னானா, 3 தலாக்குன்னு சொன்னானா, லட்சம் தலாக்குன்னு சொன்னானா 1 தலாக்குன்னு அர்த்தம். அதுக்கு இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், கான தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்று சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் இன்னமா யுஅத்து வாஹிதா, 1 தலாக் என்று தான் கருதப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருவன் 3 தலாக் என்று சொன்னால் 3 சான்ஸையும் பயன்படுத்தினான் அர்த்தம் கிடையாது. 1 சான்ஸ் பயன்படுத்தியிருக்கிறான். 1 சான்ஸை பயன்படுத்தி இருந்தானே ஆனால் அவன் என்ன செய்யலாம், அந்த 2 மாத 3 மாத இடைவெளிக்குள்ள மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம். சேரலன்னு வைங்க, 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த மனிதன் மாற்றம் ஏற்படும். மனைவி இல்லாமல் இவன் படக்கூடிய கஷ்டம்,
கணவன் இல்லாமல் அவப்படக்கூடிய கஷ்டம் அவளை தூது அனுப்பி சொல்லுவா, நான் தப்பு செஞ்சிட்டேங்க நம்ம சரி பண்ணிக்கிறோம் அவளும் சொல்லி அனுப்பலாம். இவனும் என்ன செய்யலாம், அதை உணரலாம். இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் இன்னும் 2 வாய்ப்பு தான் இருக்குது அவனுக்கு. நல்லா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் 2 தடவை தான் அவனுக்கு மனைவியை தலாக்கு சொல்ல முடியுமே தவிர அதையும் முடிச்சுட்டானா மறுபடியும் இல்லாமல் போயிடும். ஒன்று மைனஸானது ஆனது தான். ஆனால் சேர்ந்து என்ன செய்யலாம், வாழலாம். அந்த 2 மாத டயத்துக்குள்ளே சேரலன்னு வைங்க, 3 மாதவிடாய் காலத்துக்குள்ளே 3 மாதமோ 2.5 மாதமோ 2 மாதமோ அந்த 3 மாதவிடாய் முடிகிறதுக்குள்ளே அவங்க சேரலைன்னு சொன்னால் இவன் கணவன் இல்லை அவன் மனைவி இல்லைன்னு ஆயிடுவாங்க. ஆனால் எப்போ வேண்டுமானாலும் அவங்க விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு தலாக்கு விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இவன் தனியாகிட்டாங்க அவங்க தனியாகிட்டாங்க, அந்த பெண்ணு விரும்பின புருஷனை கட்டிக்கிறான், அதை கட்டிக்கிடலாம். அல்லது சும்மா இருந்தாலும் இருக்கலாம். ஒரு 2 வருஷம் அந்த பொண்ணு சும்மா இருந்த பிறகு ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க, பிள்ளைலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாம் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அவங்க 2 பேரும் புதுசாக மகர் கொடுத்து முறைப்படி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். விவாகரத்து செஞ்ச அந்த கணவனும் விவாகரத்து செய்யப்பட்ட அந்த மனைவி என்ன செய்யலாம், திருமணத்தின் மூலம் சேரலாம். ஒரு தலாக்கு சொன்ன பிறகு அந்த 3 மாதத்தை இடைவெளிக்குள்ளே சும்மா சேர்ந்துக்கிடலாம். 3 மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் 10 வருஷம் ஆனாலும் சரி அவள் ஒரு கல்யாணம் பண்ணாமல் சும்மா இருந்தான்னு சொன்னால், அல்லது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் டைவர்ஸ் பண்ணி அவள் சும்மா இருந்தான்னு சொன்னால் அவளை என்ன செஞ்சுக்கிடலாம், அந்த மனைவியவே நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோன்னு பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, எந்த அதுக்கு சடங்குகளெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண கல்யாணம் பண்ணுற மாதிரி தான். 2 சாட்சியை வச்சு மகரை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. இது பாருங்கள், எல்லாம் என்ன செய்கிறான்னா தலாக்குன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் போனால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீதிமன்றத்தில் போய் அறுத்து என்ன செஞ்சிருவான், எரிஞ்சிருவான். இவன் லேசுங்கிறாங்க. லேசு தான். எப்படி லேசுன்னு சொன்னால் இவன் கொலை பாதகம் செஞ்சிடக்கூடாதுங்கிற வகையில் ரொம்ப மனோதத்துவ ரீதியாக மனசை படைச்சவனுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா, எப்படி அழகா இல்லை டெக்னிக்கை கையாளுறான்னு பாருங்கள். கோவத்தெலாம் இருக்கிறான், நீ சேர்ந்து தான் ஆகணுன்னு வெட்டி போட்டு போயிடுவான், கொண்டு போட்டு போயிடுவான். அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆனால் சேரவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தந்தைக்கு மேலே உள்ள ஒரு அக்கறையோட அல்லாஹ் அற்புதமான சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களா. அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த தலாக்கு கூட 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். சூரத்து தலாக்குண்டே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் 2வது வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஷஹிது அலைஹி ஷஹீதைனி, 2 சாட்சிகளை இதற்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எதுக்கு சாட்சியை சொல்கிறான்னு கேட்டால் கோவம் வருதுல, தலாக்குன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 2 சாட்சிக்கும் போது டைம் கிடைக்குது அவனுக்கு. 2 ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இடையில் மனசு மாறிடும். அந்த 2 சாட்சியும் அட்வைஸ் பண்ணுவான். எதுக்கு சாட்சி வைக்க சொல்கிறான்ல, இவனாக சொல்லி தொலைச்சி விட்டான்னு சொன்னால் எதோ எடுத்துன்னு சொல்லிடக்கூடாதான், செல்லாது. அது சாட்சி இல்லாமல் தலாக்கு சொன்னால் செல்லாது. என்ன செய்யணும், 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்களும் போது நம்ம இன்னைக்கு தலாக்கு சொல்லி தான் ஆகணுன்னு வேகமாக வருவானா, 2 சாட்சியை பிடிக்கணும். அந்த சாட்சியை பிடிக்கிறதுக்கு இடையில் அவர் சின்ன டைம் போதும் மனசுக்கு மனம் மாறுறதுக்கு. வெளியே வருவானா, எதுக்கு தலாக்கு சொல்லணும், பேசாம விட்டு பார்ப்போம் கொஞ்சம் நாள் அப்படின்னு மனசு வந்துடும். அதுதான் சாட்சியை வைக்க அல்ல, சாட்சி வைக்க சொல்கிறது எதுக்காக வேண்டி, இவன் மாறணும். அது போக அப்படியே வழக்கட்டாக என்கிட்ட சொல்கிறான்னு வைங்க, நான் ஒரு நல்ல மனுஷன் தான் என்ன செய்யணும், ஏன்டா தேவையில்லை சாட்சியாக இருக்கணும் அறிவுரை சொல்லுவான்ல, என்ன அவசரப்படுற பின்னாடி அவசரப்பட பெண்ணுடைய கொடுமைக்காண்ட ஆளாகுற பத்துவாவுக்கு ஆளாவதான்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா. அப்போ ஒரு ஒழுக்கம் கெட்டு போனால் மட்டும்தான் விட்டு தொலைன்னு நம்ம சொல்லுவோம். வேறு பஞ்சாயத்தாக இருந்தால் எல்லாரும் சேரத்தான் சொல்லுவோம். ஒரு தப்பான நடத்தைக்கு போயிட்டான்னு வைங்க, அப்போ மட்டும்தான் ஒரு ஆம்பளை என்ன செய்வான், இதை விட்டு தொலைச்ச வேண்டியதில்லைன்னு சொல்லுவான். வேறு சில்லற பிரச்சனை வேறு பிரச்சனைகளாக இருந்து ஏற்று பேசுகிறா, சொல்லு கேட்க மாட்டேங்கிறா, எங்கள் அம்மாவை திட்டுறா, இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்குன்னு வைங்க. இதெல்லாம் இருந்தால் எல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான், அப்படி தானே இருக்கும். எல்லா வீட்லையும் அப்படி தான், வீட்டுக்கு கூட வாசப்படி தான் அப்படின்னு நம்ம அட்வைஸ்லாம் பண்ணி சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். எல்லாம் என்ன செய்கிறான் பாருங்கள், இந்த தலாக்கு ஒரு ஆயுதத்தை கையில் கொடுத்துட்டு அவன் சொல்லாமல் இருக்கிறக்குரிய எல்லா வேலையும் பார்க்குறான். தலாக்குங்கிற உரிமையை தான் கையில் கொடுத்துருக்குறான். ஆனால் சொல்லிவிடாத இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் உண்டா, ஒரு செகண்டில் கொளுத்துட்டு ஓடி போயிடுவான். எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறது, எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அவனுடைய கோபத்துக்கு இலக்காக விடாமலும் அதே நேரத்தில் அவன் டைவர்ஸ் பண்ணாமலே மனசை வென்றெடுக்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ அற்புதமான அறிவுரைகள் எல்லாம் சொல்கிறான். இப்படி சேர்ந்து வாழ்கிறாங்களா, சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் 2 சாட்சி வர வச்சுக்கிறணும். இப்போ எஸ்எம்எஸ் அனுப்பினா சாட்சி இருக்குமா, அதான் தலாக்குங்கிறாங்க. மதரசாவில் கேட்டால் எஸ்எம்எஸில் தலாக்கு செல்லுங்கிறான். போஸ்ட் கார்டு போடுறான், பொண்டாட்டிக்கு உடனே தலாக்கு சொல்லிவிட்டேன், இது எப்படி செல்லு. தலாக்கு சொன்னால் 2 பேரும் பக்கத்தில் இருந்து 2 சாட்சியும் இருக்கணும். இவன் அவளை சொல்கிறத பார்க்கணும், அவள் கேட்குறத இவன் பார்க்கணும். சாட்சின்னா 2 பேருக்கும் அருகில் இருக்கணும், அதான் சாட்சி. இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ்னு சொன்னால் கூட சாட்சி ஆகாது. வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த பொண்டாட்டி அங்கே வச்சுக்கிட்டு இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பார்த்தா கூட அது சாட்சி ஆகாது. ஏன்,
வீடியோ கான்ஃபரன்ஸில் என்னை காட்டுறாங்கன்னு வைங்க, நான் சுதந்திரமாக சொல்கிறேன்னா இல்லைன்னு எப்படி தெரியும்? இவ்வளோ தான் காட்டுவான். 2 பேர் துப்பாக்கி வச்சுங்க நிற்பாங்க, அதுக்காக நான் சொல்லுவேன். அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம்ல. லாங் ஷாட்டில் என்ன செய்யாது தெரியாது. அப்போ நான் அதுக்கு சாட்சி செல்லாது. வீடியோ கான்ஃபரன்ஸில் சொன்னால் கூட அவன் சுதந்திரமாக அந்த முறையோடு சொல்கிறான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இவன் இங்கே இருக்க அங்கே இருக்கிறான், கேமராவில் காட்டுறது தான், பின்னாடி கத்தி வச்சுட்டு குத்திடுவான், சொல்கிறா தலாக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தன் தலாக்குன்னு இருப்பான். அப்போ இதனால் நேரம் வரணும். தலாக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், வேணாங்கிறீங்கள, அதுக்கே சவுதியில் இருந்துக்கிட்டு என்ன அவசரம் உனக்கு வந்துச்சு? அங்கேருந்து சேராமத்தான இருக்கிறிய, இங்கே வந்து சொல்லுங்கண்டா. அங்கே உட்காந்துட்டு ஒன்று தலாக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன? சவுதியில் உட்காந்துக்கிட்டு தபால் போடுறாங்கிறான், மெயில் அனுப்புகிறாங்கிறான். இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இந்த தலாக்கெல்லாம் வந்து என்ன செய்யாது, சில மதரசாவில் கூறுகட்டத்தனமாக பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குற மாதிரி தீர்ப்பளிக்கிறார்கள். அதனால சில கோபம் வருதே தவிர மார்க்கம் கரெக்டாக இருக்கிறது. சாட்சியோடு தான் தலாக்கு சொல்ல வேண்டும். இப்போ எந்த பொம்பளை பாதிக்கப்படுவா? இஸ்லாத்தை கரெக்டாக பேருனா பெண்களுக்கு பாதிப்பு வருமா? சரி, இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு தலாக்கு சொல்கிறான், சொல்லி 3 மாதத்துக்கு இடையில் சும்மா சேர்ந்துக்கிட்டான். 3 மாதம் கழித்த பிறகு கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்க 2 பேரும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்குதா? காலத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் இதே மாதிரி கோவம் வருதுன்னு வைங்க, மறுபடி பஞ்சாயத்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு மறு பஞ்சாயத்து வருதுன்னு வைங்க. மறு பஞ்சாயத்துன்னு இதே மாதிரி தான். அறிவுரை சொல்லணும், தனியாக பிரிஞ்சு இருக்கணும், 2 நடுவர்களை அனுப்பணும், 2 சாட்சிகளை வைத்துக்கொள்ளணும், எல்லா ப்ரொசீஜரையும் பார்த்து அதுக்கு பிறகு சரியாக வரலன்னா இன்னொரு தடவையும் தலாக்கு சொல்லலாம். தலாக்கு சொன்னெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. இன்னொரு தலாக்கு சொன்னோன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. இன்னொரு தலாக்கு சொல்லிவிட்டால் முதல் தலாக்குக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான். 3 மாதத்துக்குள்ளே நினைச்சிக்கலாம், சும்மா கூட்டிக்கிடலாம். ஆனால் 2 சான்ஸ் முடிஞ்சிச்சு உனக்கு, அதை கவனிச்சிக்கணும். சான்ஸ் 2 போச்சு, இன்னும் 1 தான் லாஸ்ட் இருக்கிறது. ஆனால் சேர்ந்து கொள்ளலாம், அவங்க சேர்ந்து கொள்ளவும் செய்யலாம். 3 மாதவிடாய் தான், அது கழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க 2 பேருக்குள்ள. அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இனிமேல் சொல்லுவான் அவன், ஆஹா 2 முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டு, எப்படி எல்லாம் செய்கிறான்னு பாருங்க. உலகத்தில் எந்த நாட்டில் டைவர்ஸுக்கு போனாலும் அதோட வெட்டு குத்து பழி தான், அதோட ஜென்மப்பகை தான், சேரவே இயலாதுங்கிற அளவுக்கு நினைஞ்சேன் எல்லாம் ஆகிவிடுங்க. அப்படி ஆக்கி விட்டுறாங்க. இஸ்லாம் என்ன பண்ணா, ஆணுடைய கோபத்தையும் பார்க்கறது, அதே நேரத்தில் பெண்ணும் கொஞ்சம் இணங்கி வரணும்னு பார்க்கறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்படி 2 சான்ஸ் கொடுத்தாச்சா. 3வது சான்ஸ் இஸ்லாம் எப்படி சொல்லுது? 2 முடிஞ்சிருச்சு, இனிமே நீ தலாக்கு சொன்னேன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அத்தலாக்கு மர்ரத்தானி, சேர்ந்து கொள்ளத்தக்க தலாக்கு 2 தடவை தான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஃபஇம்சாக்கும் பிமாரூஃப் அவ் தஸ்ரீஹும் பிஹ்சான். 2 தடவைக்கு பிறகு விட்டா பேசாமல் விட்டு தொலைச்சிட்டு போ, சேர்க்கிறான் தான் அழகான முறையில் சேர்த்து கொள்ளுங்கிறான். பொயின் தல்லக்கஹா மிம்பாவது, இந்த 2வது தலாக்கு சொல்லி அதுக்கடையில் அவங்க மனசெல்லாம் மாறி சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடி இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்து நடுவரெல்லாம் வச்சு பார்த்து அறிவுரைலாம் சொல்லி சாட்சிகள்லாம் வச்சு பார்த்து தலாக்கு சொல்லிட்டான்னு வைங்க. இப்படி தலாக்கு சொல்லிட்டான்னா சேர முடியாது. அந்த மனைவி என்ன செய்ய முடியாது? திருமணத்தின் மூலமாகவும் சேர்த்து கொள்ள முடியாது, சும்மும் சேர்த்து கொள்ள முடியாது. எப்போ சேர்த்து கொள்ளலாம்? 3வது தலாக்கு சொன்ன பிறகு இவனுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவள் வேற ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கு இந்த மாதிரி பிடிக்காமல் போய் அவனு இந்த மாதிரி 3 சான்ஸை பயன்படுத்தி அவனும் விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் அந்த புருஷனை விட்டு வந்திருந்தான்னு வைங்க, அப்போ தான் கட்டிக்கலாம். புரியுதா? அந்த 3வது சான்ஸை பயன்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அப்போ இது நல்ல பயம் காட்டுறான். ஆஹா 3வது இப்போ சொல்லிட்டோம்னா 2 சான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான், இன்னுமே நம்ம தலாக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு வர ஒத்துக்கிறான ஒருத்தன் ஒத்துக்கிற மாட்டான். மனசுக்கு எதை விரும்ப மாட்டான ஒரு ஆம்பளை அதை எல்லாம் சொல்கிறான், அப்போ தான் செய்ய மாட்டான். இது எதுக்கு சொல்கிறான்? ஒரு இதே அசிங்கமாக சொல்லணும்னு கேட்டால் அப்படி சொன்னால் ரோஷம் வரும் உனக்கு. இன்னொருத்தனுக்கு போய் பொண்டாட்டியாக இருந்துட்டு வா அப்போ தான் கட்டிக்கிறலாம்னா ஆஹா அது வேணான்னு நினைப்பியா இல்லையா? அப்போ நம்மளுடைய மன ரீதியாக அதை வெறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம எதை வெறுக்குவோமோ அந்த கண்டிஷனை போடுறான்ல. அப்போ என்ன செய்யணும்? 3வது யோசிச்சு செய்யணும். 2 தடவை செஞ்சிட்டோம், 2 சான்ஸ் எல்லாம் தந்துட்டான், இனிமே எக்காரணத்தை கொண்டும் தலாக்குங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கக்கூடாது. இதுக்கு மிஞ்சின ஒரு இது என்ன இருக்குது? அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கிறது? நம்மளை விமர்சனம் பண்ணுறான், அங்கே என்ன நடக்குது? இந்த மாதிரி பண்ணி போடுறாங்களா? ஒன்று கொலை பண்ணி போடுறாங்க, அல்லது என்ன பண்ணுறான்னு கேட்டால் பொண்டாட்டின்னு இருந்துக்க வப்பாட்டி வச்சுக்கணும். என்ன பண்ணுவேன்? போலீஸுக்கு போக முடியுமா? நம்ம நாட்டில் 2வது கல்யாணம் பண்ணுறது குற்றம். முஸ்லீம் அல்லாத மக்கள் 2வது கல்யாணம் பண்ண என்ன செய்வாங்க? பிடிச்சி கொண்டு உள்ள வச்சுருவாங்க. எப்படி நீ 2வது கல்யாணம் பண்ணு? 2000 வப்பாட்டி வச்சாலும் குற்றம் கிடையாது. 2வது நம்ம நாட்டு சட்டப்படி
ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான்னா எப்படா நீ பண்ணன்னு கேட்பாங்க சட்டத்தில். சிரிக்கிறதுக்கு சொல்ல சட்டம் தான். இந்தியாவிலையும் உலக நாடுகள் முழுசும் சட்டம் என்னன்னு கேட்டால், ஒரு மனைவி இருக்கும்போது எப்படி இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணேன்னு கேட்குறான். சரி, கல்யாணம் பண்ணக்கூடாது, வப்பாட்டி வச்சுக்கலாம், வச்சுக்க, விரும்பி எத்தனை வேணாலும் வச்சுக்க. அரசாங்கம் திறந்து வச்சுக்கிறான், அதுதான் வச்சுருக்கான். பம்பாய் போன்ற இடத்துல அதான் வச்சுருக்கிறான். ஸ்டார் ஹோட்டல் அதான் நடத்திக்கிட்டு இருக்கிறான். டெய்லி ஒரு பொம்பளைகிட்ட போகலாம், போகலாம், தப்பு இல்லை. நம்ம நாட்டில் சட்டம் தப்பா? தினசரி ஒரு பொம்பளைகிட்ட ஒருத்தன் போனான்னா குற்றமா? நம்ம நாட்டில் குற்றம் கிடையாது. எது குற்றம்? விபச்சாரத்தை தொழிலாக நடத்துறது தான் குற்றம். விபச்சாரத்தை காசுக்காக தொழிலாக நடத்துவது குற்றம். விரும்பி யாரோட போனாலும் என்ன இல்லை, குற்றம் இல்லை. அப்போ இந்த பொண்டாட்டி போய் என் புருஷன் அந்த பொண்ணை வச்சுருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தானு வச்சு அதுக்கு என்ன செய்ய சொல்கிறேன்னு கேட்பான். அது எப்படி, எந்த செக்ஷனில் எஃப்ஐஆர் போடுறது? இது எப்படி கேஸ் எந்த கோர்ட்டுக்கு கொண்டு போய் சொல்கிற? சட்டத்தில் இடம் இல்லையே. சட்ட புத்தகத்தில் இருந்தால் தானே கோர்ட்டுக்கு போக முடியும். அப்போ என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டால், அப்போ இவனுக்கு இந்த விவாகரத்து இல்லைன்னு சொன்னவனை, லேட் ஆகுதுன்றவனை அவன் என்ன செய்கிறான்? உன்கிட்ட வாழவும் மாட்டேன், பேருக்கு பொண்டாட்டின்னு இரு, உனக்கு சுகமும் தரமாட்டேன், உனக்கு செல்வ காசு பணமும் தரமாட்டேன், பேருக்கு பொண்டாட்டியே நீ வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ண விடவும் மாட்டேன், நான் 7 வப்பாட்டி வச்சுக்கிறேன். நடக்குதா இல்லையா? பொண்டாட்டின்னு பேருக்கு வச்சுக்கிட்டு 7-10 வப்பாட்டியோட செய்கிறான், வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்குறதுக்கு சட்டத்தில் வழி இல்லை. நம்மளை கேள்வி கேட்குறா. எளிமையான முறையில் தலாக்கு இருக்குதான். பெண்கள்லாம் எத்தனை பேர் விடப்பட்டிருக்காங்க, லிஸ்ட்டை கொண்டு வருவோமா? விவாகரத்து செய்யப்பட்டது ரொம்ப கம்மி முஸ்லீம் சமுதாயத்தில் தான். இப்போ எத்தனை பேர் விவாகரத்து உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்கு? வேறு சமுதாயத்தில் கோர்ட்டில் போய் பாருங்கள் எவ்வளோ கேஸ் இருக்குண்டு. நமக்கு தெரிஞ்ச நடிகைகள் கேஸ் மட்டும் பேப்பரில் வருது. பிரபலமாக உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால அதுக்கு மீடியாவில் என்ன செய்யுது, நியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு நடிகை விவாகரத்து பண்ணால் பேப்பர் செய்தி. அது மட்டும்தானா? நடிகை இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் கோர்ட்டில், குடும்ப நல கோர்ட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விவாகரத்து பெட்டிஷனை கொடுத்துட்டு அவள் அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறாங்க. சதவீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க விவாகரத்து சம்பந்தத்தில். அவள் முஸ்லீம் அல்லாத குடும்பங்களில் தான் விவாகரத்து ஜாஸ்தியாக இருக்கிறது. விவாகரத்துடைய மனுக்கள் தேங்கி கிடக்கிறது. நீதிமன்றங்கள்லாம் கவுன்சிலிங்கில் முடிங்க. இப்போ என்ன செய்யறான்? கோர்ட்டில் வழக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, கோர்ட்டில் இந்த குடும்ப நல வழக்குகள் அதிகமாகி போன பிறகு சமூக இயக்கங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து பேச்சுவார்த்தையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன இருக்கிறது, விவாகரத்து கேஸ் இருக்கிறது. அப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இஸ்லாம் பெரிய செக்யூரிட்டி தந்திருக்குது. விவாகரத்து எதுக்காக செஞ்சது? நல்லது கிடையாது. விவாகரத்து பெண்களுக்கு பாதிப்பு தான். ஆனால் அதை விட பெரிய பாதிப்பு வந்துவிடும். நீங்கள் அதை பெரிய கஷ்டமாக நினைத்தீர்களே ஆனால் அதை விட பெரிய பாதிப்பு வந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நினைத்தார்களே ஆனால் இன்னொன்னையும் பார்க்கணும். பெண்கள்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கான்ல, இவன்கிட்ட தலாக்குங்கிற ஆயுதத்தை கொடுத்தாங்க, பால் கொடுத்துருக்குன்னு வைங்களேன். அவள்கிட்ட கேடயம் இருக்கிறது. என்ன கேடயம்? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் தெரியுமா? கூர்மையான மதி படைத்த ஒருத்தனை கூட நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய சாகசத்தால் புரட்டி போட்டுருவீங்க. ஒரு பொம்பளை ஒழுங்கான பொம்பளையாக இருந்தால், திறமையான பொம்பளையாக இருந்தால், தலைவாணி மந்திரத்திலே அவனை தலாக்கு செய்யலாமல் ஆக்கிவிடலாம். தலைவாணி மந்திரங்கிறாங்களா இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? அதுக்கு சில டெக்னிக்குகளை கையாண்டு என்ன செய்யலாம், அமைக்கிடலாம் ஒரே அமுக்கா. அப்போ அவன் வாழ எடுத்துட்டு வெட்ட வந்தால் என்ன செய்ய வேண்டியதான்? ஒரு சிரிப்பு சிரி, ஒரு டைப்பாக. இது புருஷன்ட்டு தானே சிரிக்கிறோம், வேறு அந்நிய ஆம்பளை சிரிக்கிறோம். கணவன்ட்டு தானேங்க உரிமைப்பட்ட செய்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சாகசம் தப்பு கிடையாது. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி புருஷன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லலாம், பொண்டாட்டி புருஷன்கிட்ட போய் சொல்லலாம். பொய்ய சொல்லு, சாகசம் பண்ணு. அந்த மாதிரி பொண்ணு ஒரு கோவப்படுறான்னு சொன்னால் அதை அமைதிப்படுத்தக்கூடியது தானே பெண்ணெல்லாம் படைச்சிருக்கிறான். அந்த மாதிரி தன்மை பெண்ணிட்ட இருக்கு. இவளுக்கு விளங்கலை. இவள்கிட்டையும் அவன்கிட்ட ஒரு ஆயுதத்தை கொடுத்து இவள்கிட்ட தடுக்கிறதுக்கு கேடை வாழை எடுத்து வெட்ட வரான்னு வைங்க. கேடயம்னா தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, தடுப்பாங்க. வாழை வச்சு குத்துறதுக்கு வந்தான்னா கேடயம்னா என்ன, சோறுங்கிற தட்டு மாதிரி இருக்கும், அதை காட்டி தடுப்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேடயம் தந்து வச்சுருக்கோம்ல. அப்போ ஆம்பளைகிட்ட வந்துக்கிட்டு வாழை கொடுத்தோம்னு சொன்னால் பொம்பளைகிட்ட என்ன இருக்குது? கேடயம் இருக்குது, தடுத்துரு. வெட்ட வந்தால் தடுத்துருன்னா எப்படி தடுக்கிறது? அப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை அல்லா அந்த மாதிரிலாம் படைச்சிருக்கிறான். எவ்வளோ கூர்மையான மதிப்படைத்தவனாக இருந்தால் கூட விழுந்துருவானே. அப்படிங்கிற அந்த விவாகரத்து என்பது பயப்பட தேவையில்லை. ஒழுங்கான முறையில் கணவனை ஈர்க்க நினைத்தார்களே ஆனால் எல்லாம் மறந்துடுவான். கடுமையான கோபத்தில் வருவான், ஒரு புன்சிரிப்பில் விழுந்துருவான். நடக்குதா இல்லையா? அது தெரிய மாட்டேங்குது. மேட்ரு என்ன? விவாகரத்து கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சிடுன்னு இருக்கும் அந்த பொம்பளை. அதனால மேட்ரு வல்லு விழுந்தா என்ன செய்யும்? சரி, அவன் ஒரு டைப் வந்து நீ ஒரு டைப்பை இறங்கிற வேண்டியதானே.
அந்த பாடம் தெரியல. இதுக்காக வேண்டியது குடும்பவியல் எடுத்து நடத்தி குடும்பவியல் சீரிய 30 சீரியும் போட்டு கேளுங்க. அதில் எல்லா டாபிக் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த விவாகரத்து பாதிப்புலாம் கிடையாது. இவங்க மேலே தப்பு இருக்கிறது. அந்த விவாகரத்து செய்ய வர்றவனை செய்ய விடாமல் என்ன செய்ய முடியும், ஆக்கிட முடியும். பேருக்கு பிடிக்காட்டாலும் பேருக்கு ஒத்து தொலைஞ்சிட்டு போ. கணவன் மனைவி இணக்கத்துக்கு தான் போய் சொல்லான்னு இருக்குல்ல, அவன் சொல்கிறது பிடிக்காம இருந்தால் சரிங்க நீ சொல்றபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சு போக வேண்டியது தானே. என்ன ஒரு மேட்ருன்னு புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்கணுங்கிறது தானங்க. அதில் பொய் சொன்னாலும் தப்பு இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அவங்க இணக்கமாக இருக்கணும். அதுக்காக எத்தனை பொய் வேண்டாலும் சொல்லிக்க, நடுவில் உள்ளவனும் பொய் சொல்லிக்க, புருஷன் பொண்டாட்டியே பொய் சொல்லி நான் சந்தோஷமாயிரு. சேருவதற்காக வேண்டி நீ அவளை விட்டு பிரியக்கூடாங்கிறக்கா நீ பொய் சொல்லு, நீ அவனை விட்டு பிரியக்கூடாங்கிறக்கா நீனு பொய்ய சொல்லு. போய்கிட்டு இருப்பீங்களான்ட்டு எவ்வளோ அழகான இருக்குது. இது குறை சொல்கிறதா? இதை மற்ற மதத்தில் உள்ளவர்கள் விமர்சிக்க முடியுமா? இதை பெரிய பிற்போக்கு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தற்கொலை இந்த தீப்பிடித்து சாவுறதுக்கு தீர்வு சொல்ல தெரியல. நாங்கள் இஸ்லாம் தீர்வு சொல்லுது. இங்கே என்ன கிடையாது, ஸ்டவ் அடித்து லெமன் சாவு பஞ்சாயத்து கிடையாது. முஸ்லீம் குடும்பங்களில் சாவது கிடையாது. அதே இந்துக்களையாக பார்த்து முஸ்லீம் அல்லாத மக்களையாக பார்த்து எதுக்கு தீப்பிடிக்குது? எங்கள் வீட்டு ஸ்டவ்லாம் ஏன் வெடிக்க மாட்டேங்குது? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்ல நம்ம என்ன செய்யணும், நல்ல வேலைக்கும் தலாக்குன்னு இவ்வளோ கோவத்தில் இருந்திருக்கான், இவனை விட்டு நம்ம கொலை பண்ணியிருப்பான், அல்ல நம்மளை காப்பாற்றின அப்படி நினைக்கணும். விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் நினைக்கணும், இவ்வளோ வெறுப்பு இவ்வளோ வாழ்ந்துட்டு வேணான்னு சொல்கிறான்னா இவனோட சேர்ந்திருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருப்பானா இல்லையா? அல்ல நமக்கு நன்மை உயிரோட காப்பாற்றிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நினைத்து கொண்டோமே. ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு மன அழுத்தமாக நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீர்கள். அடுத்து இதெல்லாம் கல்லூரிக்கு இந்த படிப்புங்கிற பேரில் திறந்து விட்ட பிறகு பெரிய அறிவுபூர்வமாக பேசுவதை நினைத்து கொண்டு சிலர் உங்களுக்கு உசுப்புவார்கள். உங்களுக்கு நீங்கள் அதை விட தாண்டி அங்கே குழப்பங்கள் இருக்கிறது, அதை விளக்க தெரியாதனால் நீங்கள் தலையில் ஆடிட்டு வந்துடக்கூடாது. அது ஒரு விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால்